நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த தலைப்பை பார்த்தமே எல்லாத்துக்கும் ஒரு சின்ன நெருடல் இருந்திருக்கலாம். ஒருத்தர் பார்க்கலாம், 10 பேர் பார்க்கலாம், பார்க்காம கூட போகலாம். ஆனால் ஒரு விஷயத்தை அடியேன் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இந்த பதிவை பாருங்கள், உணர்ந்து சரின்னு பட்டால் இனிமேல் வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பாதம் தொட்டு உங்களை வணங்குகின்றேன். இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு பின்பற்ற பாருங்கள். எப்போவுமே அவரவர் சார்ந்த தர்மத்தை நாம் பெரிதாக நினைப்போம். அதில் எந்த தவறுமே இல்லை. ஏன்னா வாழ்வியல் சூழலுக்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இடத்தில் பிறக்கின்றான். அவனுக்கு போதிக்கப்படுகின்ற நன்னெறிகளின் அடிப்படையிலே அவன் வாழ்க்கையை நடத்துகின்றான். இந்த மனித குலம் தோன்றி பல லட்சம் ஆண்டுகள் ஆனது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் நம்மிடம் ஒரு 5,000-6,000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட வரலாறுகள் எஞ்சி இருக்கின்றன. மீதியெல்லாம் காணாமல் போய்விட்டன அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அந்த 5,000-6,000 வருடங்களுக்குள் இந்த மனித நாகரீகம் தோன்றி அது பல விஷயங்களில் முன்னேறி வாழ்ந்து வந்து இன்றைய தினத்திலே ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றோம். இருந்தாலும் சில இடங்களிலே சில முரண்பாடுகள் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எல்லா இடங்களிலுமே எந்த ஒரு இடத்திலுமே குறைபாடு இல்லாத வாழ்க்கையை மனிதன் வாழ்வது இல்லை, எல்லா இடத்துலையுமே. சரி, நம்ம தர்மம் அப்படிங்கிறது எவ்வளவு பழமையானது அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்குமே தெரியும். இது ஆதி அந்தம் இல்லாத ஒரு வாழ்வியல் முறை அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது எந்த ஆதாரமும் இல்லாததுனால் அப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அச்சு ஊடகங்கள் வந்ததுக்கப்புறமா, எழுத்து வடிவம் பெற்றதுக்கப்புறமா அதை எப்படி எழுதலாம்னு அறிந்து கொண்ட பின்னாடி உண்டான ஒரு சமயமாக இருக்கிறது. அப்படிங்கும்போது அனைத்தையும் அதிலே பதிந்து வைத்திருக்கலாம். இன்னொன்று, ஒருவர் அதை தோற்றுவிக்கின்றார், அந்த விஷயங்களை தான் சொல்ல வருகின்ற கருத்துக்களை போதித்து மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார். அப்படின்னா அவரை அடிப்படையாக கொண்டு சில கருத்துக்கள் வரும். அது ஒரு சமயமாக தொடரப்படும். இங்கே நம்மளுடைய தர்மம் இருக்கு இல்லையா, இது யாராலும் தோற்றுவிக்கப்படவில்லை. இன்னொன்று, யார் தோற்றுவித்தானே தெரியாது அப்படின்னு வைத்துக்கலாம். இது ரிஷிகள், முனிகள் அல்லது சித்த பெருமக்கள், இந்த மாதிரி இந்த பூமியில் வாழ்ந்த எண்ணற்ற அந்த ஆத்ம புனிதர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், புனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய அந்த வார்த்தைகள் நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அவங்க தனக்காக வாழாமல் வாழ்ந்து பார்த்து சில விஷயங்களை உணர்ந்து இது மனித குலத்திற்கு நல்லது அப்படின்னு அந்த காலச்சூழலுக்கு தகுந்தாற் போல அவர்களுடைய சீடர்களுக்கு சொல்லி சென்றிருப்பார்கள் அல்லது அந்த மக்களுக்கு அறிவுரை வழங்கி இருப்பார்கள். இதில் எல்லா இடங்களிலும் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும். நமது தர்மம் மட்டுமல்ல, பெரும்பாலுமான தர்மங்கள்லையும் ஆதிக்கம் ஏதோ ஒரு விதத்தில். இதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. எல்லா இடத்திலும் இது இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் நமது தர்மம் ஒரு விஷயத்தை ஆணித்தனமாக எடுத்துக்கணும். என்னன்னா, இது வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு ரிஷியோ அல்லது முனிவர்களோ ஒரு வாழ்வியல், அதாவது ஒரு நல்லொழுக்கத்தை நமக்கு போதித்திருக்கிறார்கள் அப்படின்னா, இது என்னன்னா, எந்த எழுத்து வடிவமும் இல்லாததன் காரணமாக ஒரு குருட்ட இருந்து சீடன்ட்ட போகுது. அந்த சீடன் அப்படியே அதை இன்னொரு தலைமுறைக்கு கடத்தி விட்டார் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அவருடைய கருத்துக்களையும் அங்கு சேர்த்து அனுப்பும் பொழுது அந்த இடத்திலே ஒரு பிறழ்வு ஏற்படும். கண்டிப்பாக அந்த குரு என்ன சொன்னாரோ அதிலிருந்து சிறிய மாற்றத்தை அடைந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகும்போது, சுய கருத்துக்கள் அங்கு திணிக்கப்படும் போது சில மாற்றங்களை எல்லா சமயமும் அடைந்திருக்கும். எப்பன்னா, இந்த எழுத்து வடிவமெல்லாம் இல்லாதப்ப குரு சிஷ்ய பரம்பரையில் வரும்போது சின்ன சின்ன மாற்றத்துக்கு உண்டாகி பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து வரும்போது அது பெரிய ஒரு விவாதத்துக்குரிய பொருளாக இருந்திருக்கும். நம்ம சமயம் அப்படி விவாதத்துக்கு உள்ளாகின்ற கருத்துக்களை, இது எனது சமயம் ஆணித்தனமாக சொல்கிறது, இதை நான் அப்படியே எடுத்துக்கொள்வேன், இப்படித்தான் நடப்பேன் என்று சொல்லக்கூடிய வாழ்வியலை கொண்டது அல்ல. தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. நமது வாழ்வியலிலே நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. எல்லாம் மறுப்பதற்கெல்லாம் இல்லை. ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கு, உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்திருக்கு, குழந்தை திருமணம் இருந்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை பட்டியலிட்டு கொண்டே போகலாம். அல்லது இன்னும் நம்மளுக்கு தெரியாத கொடுமைகளும் இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சித்த பெருமக்களாகட்டும், ரிஷிகளாகட்டும் அல்லது புரட்சியாளர்களாக, இன்னும் சொல்லப்போனால் கடவுளை நம்பாதவர்களாக கூட யார் இது குறை என்று சொன்னாலும் அதை ஆராய்ந்து அதை குறையிருப்பின் ஒருவர் சொல்லியோ அல்லது அது சட்டமாக இயற்றப்பட்டோ ஏதேனும் ஒரு முறையால் கடைபிடிக்கப்படுகிறது என்றால்
அதனை உள்வாங்கிக் கொண்டு தன்னை சீரமைத்து கொள்கின்ற சமயம் அப்படிங்கிறது நம்முடைய தர்மம். தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு இது ஒத்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துல அதில் சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கும் போது பெரும்பான்மையான மக்கள் அதற்கு ஆதரவை தெரிவிக்கிறார்கள் அப்படின்னா அது மாறும். இன்றளவும் நாம் பார்த்திருப்போம். முன்னாடியெல்லாம் மறுமணம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படும். எப்படி பெண்கள் மறுமணம் செய்து கொள்வது அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயமா, ஆகாத விஷயமா பார்த்த காலங்களும் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அந்த பெண்ணுக்கென்று ஒரு உள்ளம் இருக்கிறது, மனம் இருக்கிறது, அதை அங்கீகரிக்க வேண்டும் என்ற சமுதாயம் உருவாகிவிட்டது. இது நமது தர்மத்துக்கு உள்ள ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதை எடுத்துக்கொள்ளும். அதில் உள்ள கருத்துக்களை ஆராயும். அது உண்மையாக மனித குலத்திற்கு ஏற்றது தானா அப்படின்னு பார்த்து அது சரியாக இருப்பின் அதை எடுத்துக்கொள்கின்ற சமுதாயமாக உருவாகும். அது எவ்விடத்திலும் குறிப்புகளாக இருக்காது. ஏன்னா இது வாழ்வியல் முறை. இந்த வாழ்வியல் இந்த காலகட்டத்துக்கு உகந்தது அப்படிங்கும்போது அதை எடுத்துக்கொள்ளும். ஆனால் தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம மதம் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஏன்னா நம்மள சொல்லுவாங்க இல்லையா, 33 தேவர்கள் அப்படி இறைவன் பல்வேறு நாமங்களால் வழிபடுகிறார்கள் இப்படி சொல்லிக்கிட்டே வந்தாலும் எந்த இடத்திலும் இன்னாரை நீ கண்டிப்பாக வழிபட்டாக வேண்டும், இந்த கிழமையிலே நீ போய் கண்டிப்பாக வழிபட்டாக வேண்டும், நீ சம்பாதிக்கின்ற தொகையிலே ஒரு தொகையை நீ கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், அல்லது பல்வேறு நிபந்தனைகள், நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டுப்பாட்டையும் நிர்பந்திக்காது, நிர்பந்தம் செய்யாது. அவ்வாறு நிர்பந்தம் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் அனுசரித்து போகின்ற அந்த சமயமாக நம்மளது சமயம் இருக்கிறது அப்படின்னா அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அதாவது நாம் விருப்பப்பட்டு ஆலயத்திற்கு போவோம், ஆலயத்திற்கு போய் மனதார வழிபாடு செய்வோம். அந்த பூசாரி அங்கே வர்றார் அப்படின்னா அவரில் தட்டில் காசு போடணும்னா போடலாம், இல்லைன்னா வந்துடலாம். அங்கே நடக்கின்ற வேலைகள் அது வேறையாக இருந்தாலும் நமக்கு அது கட்டாயம் இல்லை. நம்ம ஆத்ம திருப்திக்காக போகிறோம், வழிபாடு செய்கிறோம், வர்றோம். இந்த சுதந்திரத்தை நமது தர்மம் நமக்கு கொடுத்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், நீ சுயமாக யோசி, உன்னால் அறிவு தெளிவு பெற முடிகிறதா என்பதை யோசி. அப்படிங்கிற விஷயத்தை நம்முடைய பார்வைக்கு நமது தர்மம் அப்படிங்கிறது விட்டு செல்கிறது. ஏன்னா ஏதேனும் எழுதப்பட்டிருந்தால் இதைத்தான் நான் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு கட்டாயத்துக்கு ஆட்படும் பொழுது இரு மனதாக, என்னென்னா அது ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு மனதாக இதை செய்தாக வேண்டுமே அப்படிங்கிறதுக்காக செய்கிறது ஒன்று, நம்பிக்கையில் செய்கிறது ஒன்று. நம்பிக்கையில் செய்கிறவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க, அதை தவறு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த ஒரு சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கின்ற வாழ்வியல் அப்படிங்கிறது நமது தர்மமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இவ்வளோ பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம தர்மத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். நிறைய பேர் இன்றைக்கும் அந்த மனுஸ்மிருதி அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னும் பல விஷயங்கள். ஏன்னா நம்ம ஒரு 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 பொதுவான பேரின் கீழ் நம்ம வந்துடுறோம். அப்போ அந்த பொதுவான பேரின் கீழ் வரும்போது அதுக்குள்ளே இருக்க சில விஷயங்களை எடுத்து அலசி ஆராய்வார்கள். அது உண்மைதான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம புறம் தள்ளி வர வேண்டும் இல்லையா? அது நமக்கு உண்டான விஷயம். அதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் திருத்தி கொள்ள வேண்டும். ஆனால் இதில் என்னென்னா, சுய ஒழுக்கம் முக்கியம். நான் ஆராய்ந்து எது நல்லது எது கெட்டது என்று உணர்ந்து அதில் நல்லது எதுவோ அதை எடுத்து நான் முன்னே செல்ல வேண்டும். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மாற்றம் என்பது ஒருவர் சட்டம் இயற்றிதான் அந்த மாற்றத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை. இந்த இடத்துல நம்ம தர்மம் சொல்வது நீயே இறைவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? உனக்குள் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்குள் இறைவன் இருக்கும் பொழுது எனக்குள் பார்க்கின்ற இறைவனை நான் சக உயிரினுக்குள்ளும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அந்த தத்துவம் நமக்கு தெரிகிறது. அப்படிங்கும் போது இந்த ஏற்றத்தாழ்வுகள் வராது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது அவ்விடத்திலே நமக்கு ஏற்படுகிறது இல்லையா? ஏன் நான் ஒரு கடவுள் அப்படிங்கும் போது என் முன்னால் இருக்கக்கூடிய சக மனிதனும் ஒரு கடவுள் ஆகின்றான், எனக்கு முன்னே இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசியும் கடவுள் ஆகிறதுங்கிற அந்த உணர்வு ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது கண்டிப்பாக அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதை நோக்கிய பயணத்தை நாம் எத்தனை பேர் செய்கிறோம் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம் இல்லையா? ஆன்மீகம் சார்ந்து போகும்போது தான் இப்படியெல்லாம் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நமது தர்மம் நமக்கு பல விஷயங்களை எடுத்து சொல்கிறது. அப்போ இதில் ஏதேனும் தவறு இருப்பின் அது நம் வாழ்வியலுக்கு முரணாக இருக்கிறது அப்படிங்கும் போது ஆன்மீகத்தில் செல்கின்றவர்கள் அதில் நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து நல்லதை தன்பால் எடுத்துக்கொண்டு கெட்டதை சமுதாயத்திலிருந்து அகற்றுவதற்காக போராடுகிறார்கள். ஆனால் அதிலேயே ஊறி போன சில பேர் அதை விட்டுட்டு வெளியும் வரமாட்டாங்க. அதை வைத்து அரசியல் பண்ணணும், அதை வைத்து நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும், இந்த மாதிரி அதை எரிய வைத்து கொண்டே இருப்பதன் காரணமாகத்தான் அந்த தீ இன்னும் அணையாமல் இருந்து கொண்டிருக்கிறது.
அது எதுவாயினும் சரி. ஆனால் இந்த சமுதாய கோட்பாடுகளிலிருந்து நீ வெளிவருவதற்கான வாய்ப்புகளையும் எது தந்துவிடுகிறது? நமது தர்மம் தந்துவிடுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதல்ல. ஏன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசப்படுகின்றன. அப்போ எல்லாரும் பேசித்தான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு வரும்போது நம்மிடம் உள்ள நியாயமான சில விஷயங்களை எடுத்து வைக்கலாம். நம்மிடம் பல நூல்கள் இருக்கின்றன. பல நூல்கள் அறத்தை போதிக்கக்கூடியது பல நூல்கள் இருக்கின்றன. நம்ம பிரச்சனையே இங்கே அதுதான். இப்போ 1, 2 அப்படின்னு நூல்கள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம குழந்தைகளுக்கு நாம் படிச்சிருப்போம், நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தருவோம், நம்ம அப்பா அம்மா அதை படிச்சிருப்பாங்க. அப்போ அதில் உள்ள முக்கியமான விஷயங்களை, ஷரத்துக்களை எடுத்துக்கொண்டு நமது வாழ்க்கையை அப்படியே முன்னோக்கி நகர்த்த முடியும். ஆனால் இங்கே என்னன்னா, அடியன் தான் சொன்னேன் இல்லையா, இது சுதந்திரத்தை கொடுத்த மதம், இந்த சுதந்திரத்தை கொடுத்த தர்மம். அப்போ யாரெல்லாம் உணர்ந்தார்களோ, வாழ்க்கையை அவர்கள் எவ்வாறு உணர்ந்தார்களோ அதை ஒரு நூலாக கொடுத்திருக்கிறார்கள். இப்படித்தான் கொடுக்கணும், அதாவது ஒரு செய்யுள் இயற்றுகிறார்கள்னா 4 அடி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு கட்டுப்பாடாக வைத்து நமது தமிழ் புலவர்கள் எல்லாம் வந்தாங்க. ஆனால் அதை உடைத்தார் வள்ளுவநாயனார். 1 அடியில் அப்படியே உடைத்து கொடுத்தார். அது அவருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். அந்த காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளை அவர் சந்தித்திருந்திருக்கலாம். அதை சந்தித்திருந்தால் கூட இன்றளவும் அவரை நாம் அங்கீகரிக்கின்ற, மன்னிக்கவும், அவரை அங்கீகரிப்பதற்கான ஆள் நம்மள இருந்தாலும் அவரெல்லாம் வாழ்ந்த ஒரு சித்தர், வாழ்ந்த ஒரு ஞானி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் உணர்ந்து இது இந்த மனித குலத்திற்கு தேவை அப்படிங்கிறத சொல்லி போயிருக்கிறார். அப்படின்னா அது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது. 4 அடி தான் இருக்கணும் அப்படின்னு இதை தவிர்த்திருந்தால் இன்றைக்கி அவ்வளவு பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிறது நம்மிடையே இல்லாமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு என்று அந்த ஒரு விஷயத்தை கொடுத்து, ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து, இந்த சமயம் அப்படிங்கிறது அவரை போற்றி இருக்கிறது. அப்படிங்கும் போது நல்லா யோசிச்சு பாருங்க. அவரவர்களுக்கான உரிமையும் அவரவர்களுக்கான அந்த சுதந்திரத்தையும் கொடுப்பது நமது தர்மம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடியேன்னு சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட 1, 2 நூல்கள் இல்லை, 1000, 10,000ன்னு அப்படி போய்கிட்டே இருக்கும். அதிலும் தமிழ் இலக்கியங்களில் சொல்லவே தேவையில்லை. எல்லாருமே தனக்கான பங்களிப்பை தமிழிலே கொடுத்திருக்கிறார்கள். நம்மால் அந்த பெயர்களை படிப்பதை, எது நம்ம தமிழ் புலவர்கள் அல்லது எழுத்தாளர்கள் எழுதிய அந்த நூல்களின் பெயரை படிப்பதே ஒரு புத்தகத்தை படிப்பது போல இருக்கும். பெரிய புத்தகத்தை நம்ம என்சைக்ளோபீடியான்னு படிப்போம்ல, அந்த மாதிரி அது போயிட்டே இருக்கும். அப்போ தான் ஒரு மலைப்பு வந்துடுது. இதெல்லாம் இப்போ படிக்கிறது அப்படின்னு 12 திருமுறைகளை தொட்டவன் கெட்டதாக சரித்திரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த 12 திருமுறைகளை பார்க்கும் பொழுதே அப்பாடா இத்தனையை படிக்கிறதா அப்படிங்கிற ஒரு மலைப்பு விடுகிறதா, அதில் போயிடுது. ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களை பார்த்தாலே அடாடா அப்படின்னு மலைப்பு வந்துடுதா, போயிடுது. எல்லாமே சரி, இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களால் இத்தனையும் முடியலைனாலும் அரும்பெரும் நூலான, உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதான திருக்குறளை மட்டுமாவது படிக்கலாம் அல்லவா? திருக்குறளை மட்டுமாவது படிக்கலாம் அல்லவா? அறம் பொருள் இன்பம் அப்படின்ட்டு வகுத்து ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அழகாக சொல்லி, வாழாமல் போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் அதே ஒரே குறள்லேயே சொல்லி முடிச்சுட்டு ரொம்ப அருமையாக எல்லாத்துக்குமே ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதன் அதாவது இல்வாழ்க்கையில் அவன் எவ்வாறு இருக்க வேண்டும், என்ன சாரம் வேண்டும், எல்லாத்தையும் அந்த ஒரு நூலுக்குள்ளே வச்சுட்டு போயிருக்கார். அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்காதனால தான் அதுக்கு பல பேர் உரிமை கோர ஆரம்பிச்சிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் நம்ம அறிந்து கொள்ளாததன் காரணமாக அதுக்கு உரிமை கோருபவர்கள் அதிகமாகிவிட்டாங்க. பரவாயில்ல, அது உலக பொதுமறை, யார் வேணாலும் எடுத்துக்கட்டும், யார் வேணாலும் உரிமை கோரட்டும், அவர்தான் இவர்தான் என்று கோரினாலும் அது தமிழிலே கிடைத்த பெரிய பொக்கிஷம், நமது தர்மம் நமக்கு கொடுத்த பெரிய பொக்கிஷம். அது உங்களால் முடிகிறதா, உங்களால் செய்ய முடியும் என்ற எண்ணம் இருக்கிறதா, குழந்தைக்கு ஒரு திருக்குறள் புத்தகத்தை வாங்கி கொடுங்கள். இன்னும் ஒரு படி மேலே என் குழந்தைய கொண்டு போகணுன்னு ஆசைப்படுறீங்களா, திருவாசக புத்தகத்தை வாங்கி கொடுங்கள். இன்னும் நீங்கள் தெளிவாக குழந்தைய வழி நடத்தணும்னு நினைக்கிறீங்களா, 12 திருமுறைகளை போதிக்கக்கூடிய இடத்திலே குழந்தைகளை விழுங்கள். ஒழுக்கத்தை சொல்லித் தருவார்கள், ஒழுக்கத்தை சொல்லித் தருவார்கள். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லித் தருவார்கள். பிறர் மீது எவ்வாறு அன்பு காட்ட வேண்டும் என்பதை சொல்லித் தருவார்கள். இன்றைய காலகட்டத்திலே இதெல்லாம் நாம் தொலைத்து விட்டதன் காரணமாகத்தான் சக மனுஷியை கூட தவறாக பார்க்கின்ற எண்ணத்திற்கென்று நம்மில் பெரும்பாலுமானவர்கள் அடிமையாகிவிட்டோம் அப்படிங்கிறத நிதர்சனமாக ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அதுவும் ஒரு உயிர் அப்படின்னு ஏன் நாம் புரிந்து கொள்வதில்லை அப்படின்னா, இந்த மாதிரி நன்னறிகளை எல்லாம் நாம் தவிர்த்து மேற்கத்திய கலாச்சாரம்தான் உயர்ந்தது அப்படின்னு என்னைக்கு நம்ம நினைக்க ஆரம்பித்தோமோ, அந்த பண்பாடு நாகரிகத்திலிருந்து நாம் எப்போது பெறல ஆரம்பித்தோமோ அப்பொழுதே
நமக்கான கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லலாம். கெட்ட நேரம்னு சொல்லக்கூடாது, அதாவது நம்மளை தப்பாக சித்தரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டோம். இந்த காலகட்டத்தில் இவரெல்லாம் நிகழ்ந்திருக்கிறதா அப்படின்னு பிற்காலத்தில் வருகின்றவர்கள் படிக்கும் பொழுது முகம் சுளிக்கக்கூடிய வகையில் இருக்குமே. நம்ம குலதெய்வத்தினுடைய மகிமையாக சொல்லித்தாங்க. குலதெய்வம்னா யாருன்னு சொல்லித்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னோர்கள், நம்ம குலத்தை காத்தவர்கள் இன்றும் அரணாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார்கள், நம்மை வழி நடத்துகிறார்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு பூர்வமான விஷயத்தை குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. மனிதர்களில் அந்த உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறதையும் அவர்களுக்கு புரிய வையுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் வாரத்துக்கு ஒரு முறை, முடிஞ்ச மாதத்துக்கு ஒரு முறை, அப்படி இல்லையா வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தினுடைய வாசலுக்கு போய் நின்று அம்மா அப்பா அப்படின்ட்டு அந்த உரிமையோடு பேசக்கூடிய அந்த ஒரு வழக்கத்தை குழந்தைகளுக்கு சொல்லி தந்தோம் அப்படின்னா அவங்க நம்ம வேர்களை பாதுகாப்பார்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான வாழ்வியலிலே நாம் போய்கொண்டிருக்கோம். நம்ம சொல்கிறது சன்னியாசியாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு குழந்தைய சன்னியாசியாக வளங்க அப்படின்னு சொல்லலை, அவரை பிரம்மச்சரியத்தில் கொண்டு போங்கன்னு சொல்லலை. குடும்பத்தில் இருக்கும்போதும் கூட அந்த குழந்தை நாளைக்கு ஒரு மனுஷனாக மாறும் பொழுது பிறர் மீது அன்பு செலுத்தக்கூடிய வகையிலே, கட்டுப்பாடுடன் இருக்கக்கூடிய வகையிலே ஒரு குழந்தையை ஒழுக்கமாக வளர்க்கின்றோம் அப்படின்னா அந்த சமுதாயம் ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக உருவாகும். இது தனி மனித மாற்றம். அதை உண்டாக்க வேண்டியது நமது கடமை. இன்னைக்கு சொல்கிறோம் சமுதாயத்தில் அது நடக்குது இது என்ன காரணம்? நம்ம வாழ்வியலை படிக்கலை. பிற மனுஷனையும் ஒரு உயிராக பார்க்கணும், அதையும் ஒரு கடவுளாக பார்க்கணும் அப்படிங்கிற தன்மையை நம்ம குழந்தைகளுக்கு போதிக்கலை. அது போதிக்காததன் காரணமாக தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒரு சதை பிண்டமாக பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு நம்ம மக்கள் தள்ளப்பட்டு இருக்கின்றோம், அனைவரையும் சேர்த்து தான். அப்போ அந்த உடலின் உணர்ச்சிக்கு நாம் கட்டுப்படுகிறோமே தவிர அந்த உடலுக்குள் இருக்கின்ற அந்த மனது எவ்வளவு புனிதமானது, அந்த உயிர் எவ்வளவு புனிதமானது. அந்த உயிர் அப்படிங்கிறது இறை தத்துவமாச்சே. அப்போ அந்த உயிரும் இறைவன் தானே அப்படிங்கிற அந்த எண்ணம் வராதது போல் நாம் எப்பொழுது மாறினோமோ அப்போதே இந்த சமுதாயம் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இதெல்லாம் தவிர்க்கணும். இந்த மாதிரி தேவையில்லாத களங்கத்தை எல்லாம் போக்கணும். அப்போ நன்னெறிகளை போதிக்கணும். நன்னெறிகள்னால் நமக்கு தெரியாது அப்படின்னு உதறிவிட்டு போகாமல் திருக்குறளை எடுத்து படிக்க சொல்லுங்கள். அந்த திருக்குறளுடைய கருத்தை ஆழமாக நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இதுக்கு விளக்கம் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. நிறைய பேர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விளக்கமாக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அந்த விளக்கத்தை அந்த குழந்தைகள் அதிலிருந்து எடுத்துக்கொள்வார்கள். ஆழமாக படிக்க படிக்க அதனுடைய உட்கருத்து அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதன்படி அவர்கள் வாழ்கிறார்கள்னா சிறந்த ஒழுக்க சீலர்களாக அவர்கள் வளர்வார்கள். அது உண்மையான ஒரு அழகான பாரதத்தை உண்டாக்கும், மனித நேயமிக்க பாரதத்தை மீண்டெழச் செய்யும். அப்படின்னா அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. நீங்கள் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும், சனிக்கிழமை கோயிலுக்கு போகணும், வியாழக்கிழமை சுண்டல் மாலை போடணும், நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கோங்க. அதை உளமாற பண்ணுங்க, மனசார பண்ணுங்க. ஏதோ கடமைக்கு பண்ணணும்னு பண்ண வேண்டாம். இன்னொன்று, தான தர்மங்கள் செய்யணும்னு நம்ம சமயத்தில் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இல்லாதவர்களுக்கு செய்யும், நம்மளதில் மட்டும் இல்லை, எல்லா தர்மங்களும் அதை போதிக்கின்றன. இல்லாதவர்களுக்கு செய்யுங்கள், ஈகை குணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் அவர்களுக்கு வழிகாட்ட வந்த தூதுவர்களை அடிப்படையாக வச்சு அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செய்கிறாங்க. இங்கு வாழ்ந்து பார்த்தார்கள். அன்னதானம் செய், ஒருவனுடைய பசியை போக்கு, அந்த இறைவன் அதிலே மகிழ்ச்சி அடைவார் அப்படிங்கிறத வாழ்ந்து பார்த்து சொன்னார்கள். அப்போ முடிஞ்சளவுக்கு நீங்கள் செய்கிறதோட குழந்தைகளுக்கும் அதை சொல்லித்தாருங்கள். பசி என்று வந்தவர்களுக்கு அவர்கள் பசியாற்ற சொல்லிக் கொடுங்கள். கருணை உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்ற அந்த அடிப்படையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நான் என்ற கர்வம் அந்த குழந்தைக்குள் இல்லாமல் போகும்போது அது ஒரு இனிமையான உலகமாக மாறும் எதிர்காலம். இது இவ்வளவு நேரம் ஒருவர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா அது பெரிய விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 18 நிமிடங்கள் ஆகின்றது. பெரிய பதிவு தான். இருந்தாலும் இந்த 18 நிமிடங்களும் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் பாதத்தை தொட்டு நான் வணங்கிக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இதுவரையிலும் நம்மளால் அதை கடைபிடிக்க முடியலனாலும் இனிமேலாவது நமது குழந்தைகளுக்கு சில அடிப்படை விஷயங்கள், நம் சமயத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அடிப்படை விஷயங்களை சொல்லித்தருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு திருவாசகம் புத்தகத்தை வாங்கி கொடுங்கள், எழுத்துக்கூட்டி படிக்கட்டும். அந்த எழுத்துக்கள் எல்லாம் அதிர்வுகள் நம் உடலிலே ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்கும். அது உடலையும் சீராக்கக்கூடிய விஷயம். தேவாரம், திருவாசகம் எல்லாம் இல்லை. நாங்கள் பெருமாளை வழிபடக்கூடியவங்க அப்படின்னா பாசுரங்களை படிக்க சொல்லித்தாருங்கள். இன்னும் நிறைய இருக்குது.
ஆண்டாள் அவர்கள் அருளி செய்த பாசுரங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமானது. அபிராமி அந்தாதி படிக்கலாம், இன்னும் நூல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இது அதென்று அடியேன் குறிப்பிடவில்லை. உங்கள் மனம் எதில் பொருந்துகிறதோ அதை எடுத்து படியுங்கள். அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய நூலாக இருக்கும். கண்டிப்பாக அன்பு நிறைந்த உலகத்தை உண்டாக்குவதில் உங்கள் பங்கும் இருக்க வேண்டும் என்று அடியேன் வேண்டி விண்ணப்பித்து கேட்டுக்கொள்கின்றேன். இதில் அடியேன் ஏதேனும் யார் மனதை புண்படுத்துவதாக பேசியிருந்தால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். இது நமது எதிர்கால சந்ததியினர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற ஒரு சின்ன பேராசையுடன் கொடுக்கப்பட்ட பதிவுதானே தவிர மற்றபடி இந்த உலகத்தை அழகாக்குவது நமது கடமை என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.